ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு சூப்பரான டேஸ்ட்டில் அவல் லட்டு நெய் மணக்க நல்ல சுலபமான முறையில் எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அவல் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுமே இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் தான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிவப்பு அவல் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த நெய்யில் அவலை நல்லா வறுத்துக்கணும். இந்த அவலும் வறுபட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே அவளையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. நல்லா அவல் இந்த அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். அடுத்ததாக எந்த பாத்திரத்தில் அவலை வறுத்தீங்களோ அதே பாத்திரத்தில் பொட்டுக்கடலையும் சேர்த்து வறுத்துக்கணும். பொட்டுக்கடலையோட அளவை பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு அவல் எந்த கப்பால் அளந்து சேர்த்திங்களோ அதே கப்பால் 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலைக்கு பதிலாக வேர்க்கடலை சேர்க்குறாந்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலையுமே நல்லா வறுத்தாச்சு. இதையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அவல் பொட்டுக்கடலை 2ஐயும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே பாத்திரத்தில் திரும்பவும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் சூடாகி உருகி வந்ததுமே இதில் ஒரு 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி பருப்பையும் நெய்யில் நல்ல பொன்னிறமாக நம்ம முதல்ல வறுத்தெடுத்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு நல்லா ஒரு பொன்னிறமாக வறுபட்டு வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்து முந்திரி பருப்பை வறுத்த அதே நெய்யில் 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்குங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த தேங்காயுமே 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயுமே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்த அவல் பொட்டுக்கடலை 2ஐயும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காயும் நான் வாசனைக்காக சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு பொடி வெல்லம் சேர்த்துக்கங்க. இந்த பொடி வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்க்க விரும்பினா கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியாக இருக்கும். அது எல்லாத்தையுமே கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு கடைசி அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதாவது கை பொறுத்து இந்த மாவை பிசைஞ்சு விடுற அளவுக்கு சூடு இருக்கணும். அந்த அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு நெய்யை இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா கை வச்சு நல்லா இந்த நெய்யை மாவு கூட சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யை நல்லா மாவோடு சேர்த்து கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு லட்டு செய்வோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கையில் இந்த மாவை எடுத்துக்கலாம். அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா அழுத்தி இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். இப்போது பார்த்தீங்கன்னா அவல் லட்டு சூப்பராக செஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சாச்சு. இதே போல் தான் மீதம் இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே சுலபமான முறையில் நெய் மணக்க வீட்டிலே அவல் லட்டு இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.